தண்ணிங்கடா முடிஞ்சிரா அதுக்குள்ளயா? அதான்டா முருக மாதிரி குடிச்சா. பேச்சு தான் 50 எடு. இன்னைக்கு நீங்கள் டேஸ்டிங்களா? நாளைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இடத்த பார்த்தாலே எல்லாரும் சுல்வாரில் ஒன்றுக்கு போயிருவீங்க. போதும் மூடு. இப்படி சொல்லி தான் இங்கே பேய் இருக்காது இருக்குன்னு இங்கே கூப்பிட்டு வந்த. இங்கே ஒரு காணும். உன்னோட ஜாபாலாம் தெரியுமா? போய் அவன் இழிச்சவன் இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. ஏய், எனக்கு என்னமோ இந்த இடம் சரியில்லாத மாதிரியே தோணுதுடா. டேய் சரிடா, கிளம்பா வா. ஏய், நீ என்ன அம்மாஞ்சியா? எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்க. டேய், இவன் செம்ம சூறாயிட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், ஹோட்டலில் ரூம் எடுத்து முதல்ல தங்கிடுவோம். இப்படியே அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டாக்கா அவங்க அப்பா நாடுற கேள்வி கேட்பாரு. கேதானே? பசிக்கிடுறா. டேய் பசிக்கிடுறா. பசிக்கிடுறா. டேய் பசிக்கிடுறா. இதா நான் போய் சாப்பாடு வாங்குறேன். ஏய் வா, போய் சாப்பாடு எடுத்து வா. வேலையே இல்லையாடா? சரி தெரியாண்டா, அப்படிதான். என்ன தண்ணிடா ஊத்திக்கிட்டு? ஏய் ஏய் ஏய், நீங்க 2 பேரும் எங்கடா? ஏய், என்னடா நீங்க 2 பேரும் எங்கடா? சாப்பாடு அங்க போனீங்கடா? சாப்பாடா? எப்போ போனீங்க? இங்க போய் 2 ஹவருக்கு மேல ஆகுது. 2 ஹவரா? 2 ஹவர் என்ன பண்றீங்க? சரியார் எப்படிடா போனீங்க? காடி இல்லடா. காடி சாவி இங்க தான்டா இருக்கு. தெரியலடா. டேய் எங்க போயிருக்காங்க? காடி இங்க இருக்கு. இல்லடா, சாப்பாடு வாங்க போயிருந்தோம். இது கடலும் சாத்தி இருந்துச்சு, அதான் என்ன செய்ய தெரியாம வந்துட்டோம். சரி, ஏன்டா காடி எடுத்துட்டு போல? வேணாண்டா, தெளிவா இருக்கு மேலே காடி எடுத்துட்டு போனா அந்த எகிரி எகிருவ. இதுல சூறா இருக்கு மேலே காடி எடுத்துட்டு போனாக்கா பரவாயில்ல, நாங்க நடந்தே போயிட்டு வந்துட்டோம். ஏய் சரா சரா, மேலே ஏறுவோம். சாவி இல்லாமல் கீழே வெயிட் பண்ணுவோம். வாடா மேலே போகலாம்.
நல்லா தூங்குறான்டா. மாடுறா மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கான். டேய் அவன் எழுப்பி விடுறா, லேட் ஆச்சு வீட்டுக்கு போனோம். டேய் டேய் அவன் எழுப்பு. டேய் எந்திரா. டேய் டேய் எந்திரா. தூங்கிட்டே இருக்க. டேய் எந்திரி. டேய் எந்திரா. டேய் 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 எந்திரா. நீ எந்திரிக்கவே மாட்டான் வேற. எந்திரா. டேய் டேய் எந்திரா. டேய் எந்திரா. டேய் டேய் இந்த போட சூடு தெரியல உனக்கு. எந்திரி எந்திரி. டேய் எந்திரி. டேய் அவன் மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்துடா. டேய் எந்திரி. டேய் டேய் எந்திரா. டேய் 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 மூச்சிலடா. டேய் மூச்சில. டேய் நான் அப்படியே ஒரு சொன்னதாடா. டேய் இது அப்பதான் தண்ணி அடிக்கற. டேய் நீ போய் சும்மா இருக்கியா? டேய் ஒழுங்கா சொல்லு, நீ தானே சாவடிச்ச. இல்லடா. டேய் நீ சாவடிச்சு புட்டு பேய் மேல நீ பழி போட்டு இருக்க. டேய் ஒழுங்கா சொல்லு, கடைசியா நீ தான் அந்த மங்க கூட இருக்க. டேய் டேய் நிப்பாட்டு. இவன் தான் கடைசியா அவன் கூட இருந்தான். நீ தான் அவனை பழி போட்டு இருக்க. நீ சொல்லு என்ன நடந்துச்சு? ஏன்னா நீ மட்டும் தான் அவன் கூட இருந்த. டேய் மோ நீ வெளிய வா. கடைசியா இரு அவன்கிட்ட கேப்ப நீ சொல்லு. நீ வெளிய வா தூங்கிட்டாடா. எந்திரிச்சு இவன்ட்ட தான் கேட்டான். இவன் தான் கீழ அனுப்பி விட்டானே. கீழ நீ தான் கடைசியா அவன் கூட இருந்தா ஒழுங்கா சொல்லிடு. என்ன நடந்துச்சு? இல்லடா ஏன்ட்ட சாவ. ஏய் யாரும் சண்டை போட்டுக்கானா? பசமா நம்ம போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சிருவோம். அதான் நம்மளுக்கும் சரி. சரிடா போலீஸ் அடி. अरे वाले पुलिस को डाय என்னடா கதை எப்படியும் உட்காந்துட்டே இருக்கும், கதையே இல்லாம இருக்கு, உப்பா இருக்கு. தண்ணி அடிமாச்சு. அடிக்கா 2 பேர் அடிக்க மண்டைக்கு ஏறும்டா. எங்கள் அம்மா சும்மா தான்டா இருப்பான். அவனுக்கு ஃபோன் அடி, அவன் அடிச்சு கொடுத்து என்டர்டைன்மெண்ட் அவன். ஓ எங்கடா இருக்க? வரியா தண்ணி அடிப்போம். ஏய் அதெல்லாம் பழைய கதை. வா வா 2 பேர் தான்டா இருக்கோம். நானும் 2 நிமிஷம். ஓகேடா வா டேக் கேர் பண்ணிக்கோ. பாய். என்னடா கதை? ஏய் அந்த அம்மாக்கு ஒன்றும் அன்னைக்கு நடந்தது போய் நினச்சி பயந்துக்கிட்டு தான் இருக்கா. என்னடா உண்மை கதை எல்லாம் தெரியாம பண்ணிருக்கான். பரவாயில்ல, அப்படியே பயந்துட்டு அப்படியே இருக்கிறோம். டேய் சாப்பாடு அங்கே போனீங்க, சாப்பாடுங்களா? இல்லடா சாப்பாடு அவங்க தான் போனோம். திடீர்னு ஒரு சந்தேகம் தான், திரும்பி வந்து அவன்கிட்ட கேட்டு போனாங்க. என்னடா உனக்கு கேட்டேன் இந்த மாதிரி புத்தி. என்னடா சொல்ற? ரகுக்கு நீ என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்காடா? என்னடா பண்ண? ஞாபகம் இருக்கா இல்லையா? வீடு வேலைன்னு சும்மா சுத்திக்கிட்டு இருந்தோடனே உன்னோட சாபார்னால வீணா சாமூன் பண்ண விட்டு மூட்டை துரத்தி அடிபட்டு இருந்தான்டா. அது ஒன்னால. அது அவன் தலையிருக்கு. டேய் டீனா என்னடா அவனா? யார் அவன்? நம்ம கூட படிச்சவன். சிவனேன்னு சிங்கப்பூர்ல செஞ்சுக்கிட்டு இருந்தவனையும் சாபா பண்ணி ஜாமா கடத்தை விட்டு இப்ப தேவையில்லாம புடிப்பட்டு சிங்கப்பூர்ல தூக்குல தொங்கி செத்துட்டான்டா. அவன் செத்துட்டு நான் என்னடா பண்ண முடியும்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்க பண்றோம்.
தோழன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி நம்ம உயிரை பந்தயம் வச்சு விளையாடுற சில கூட்டாளிகளும் இல்ல சில நாதாரிகளும் இருக்காங்க. சின்னதா உழப்ப போட்டு பெருசா ஆசைப்படுற எல்லாத்துக்கும் ரெண்டே முடிவு தான். ஒன்று சிறை, இன்னொன்னு மரணம். உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்கிறதுக்கும் மறுபக்கத்தை பாக்குறதுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. முடிவெடுக்க